பரமக்கடல் சபை நாடு வரை வந்தான்.
ஆதத்தை மனிதபடியால் குறையில்லாமல் 16 செல்வத்தோடு வருகின்றப்பா. சபை நோக்கி வெளியே வந்திருக்கக்கூடிய ஆசாமி யார் இனி யார் யார் விளக்கம் கவலே மும்மூர்த்திகளிலே சிவன் ஹரி பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளிலே முதல் மூர்த்தியாக விளங்கக்கூடிய முக்கண் படைத்த பரம கடவுள். ஆமா, கைலையிலே வாசம் பொருதி வரக்கூடிய பரம கடவுள் என்பார்கள். இருந்தாலும் இன்னும் எப்படி வருகிறேன் கையில் பார்வனன் தனக்குமைந்தன் நஞ்சுண்ட நாதன் நீலகண்ட போதன். அப்படி இருந்தாலும்
இன்னும் எப்படி வருகிறேன் தெரியுமா? எப்படி ஏய், நான் யாரோடு என்ன வேலை செய்தேன் தெரியுமா? யாரோடு என்ன செய்ய நான் தில்லையில் காளியோடு பின்னாடி நான் புரிந்தேன் போயா. தில்லையில் காளியோடு காளிகா தேவியோடு போட்டியிட்டு ஒரு காலை ஊன்றி மற்றொரு காலிலே ஆடி கழித்து தேவர் குலத்துக்கு இழிவு வரக்கூடாது என்று ஆடி கழித்து பரம கடவுள். ஆமா, ஏன் கேட்டியா? காளியாலே போட்டி போட்டது என்னோட செம்ம ஆட முடியுமான்னு. அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் இன்னும் எப்படி தெரியுமா? அக்கினி விளம்பாய் திருவண்ணாமலையிலே அண்ணாமலையார் அமர்ந்து வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்திருக்கின்றேன். ஆமா, அப்படி இருந்தாலும் இன்னும் என்ன வேலை செய்து தெரியுமா? என் நெற்றிக்கண்ணை திறந்தேன். சரவண பொய்கள் விட்டு அதிலே ஒரு பாலன உற்பனமாகினேன். ஆமாம், 6 தீப்பொறிகளை உண்டாக்கி அதுல ஒரு பாலன் 6 முகமும் 12 கரத்தோடு வெச்சடித்தேன். யார் அவன் தெரியுமா? அவன் தான் குன்றி மேல் அமர்ந்திருக்கும் குமரன். பல அபிதானம் குமரன், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், தண்டோதபாணி இப்படி பல அபிதானம். ஆமா, அப்படி இருந்தாலும் எதற்காக அவனை நான் உட்பலமாகினேன்? அந்த இருண்ட வனத்தில் சதியும் மதியுமாக கணவனும் மனைவியும் ஒரே மனதாக என்னையே கோரி கடுந்தவம் செய்கிறார்கள். நாம் சென்று அவர்களுக்கு என்ன குறை என்று கேட்டு அவர் குறையை தீர்க்க வேண்டும். புறப்படு.
அப்பா பாலர்களே, யாரை கோரி ஒரே மனதாக தவம் செய்தீர்களோ அதே பரம கடவுள் உங்கள் கண்ணெதிரே தோன்றினேன். கண் திறந்து பார். வேடுவ குலத்திலே பிறந்த கண்ணப்படைக்கு கண்ணளித்த கர்மகர கடவுளே சுவாமி, எங்கள் முன் நீங்கள் தோன்றியது பெரிதல்ல இறைவா. அப்பா பாலர்களே, எம்மையே கோரி ஒரே மனதாக தவம் செய்தீர்கள். உங்களுக்கு என்ன குறை கேள், அதை நான் தீர்த்து வைக்கிறேன். அப்பா சுவாமி, எங்களுக்கோ திருமணமாகி 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்படி இருக்க எங்களுக்கு பின்னால் எங்கள் ராஜ்யத்தை பரிபாலிக்க ஒரு மயிலத்தில் இறைவா உத்திரவாகம் வந்து அனுபாலிக்க வேண்டும் சுவாமி. அப்பா பாலர்களே, உங்களுக்கோ திருமணமாகி 12 வருட காலமாக குழந்தை இல்லாத காரணத்தால் எம்மையே கோரி தவம் செய்து புத்திரவாக்கியம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள். அப்படியானால் இந்த ஆதி சக்தியம் ஒரே சக்தியாக செய்து நான் ஒரு கனியை தருகிறேன். இந்த கனியை கொண்டு போய் அதிகாலை சூரியன் உதயம் என்பதற்காக சாந்தலால் தலைமுழுகி சந்தனத்தால் கோலமிட்டு அத்திய தீபத்தால் கலசம் ஏற்றி இந்த கனியை உன் மனைவியாகிய கனகவல்லி பொசித்தாளானால் இந்த உலகமே போற்றி புகழும்படியாக குழந்தை செல்வம் உண்டாகும். இந்த பெற்றுக் கொள்ளுங்களப்பா. தங்களுக்கு என்ன குறை நேர்ந்தது? அப்படியே நாட்டிலே பெருத்த குறையா? ஏன் எதற்காக ஏற்பட்டது? ஐயோ, என் குடி வாங்கி வர சொல்ல. அந்த குடி இல்லடா, எங்க குடும்ப குடி கட்டி விட்டதாடா. மகாராஜா, குடிமக்களே, ஐயா இட்டப்பா இருக்கலாம். என்னானது? இட்ட பயிர்களுக்கு என்னானது? விவசாயம் செய்து வைத்த பயிர்கள் எல்லாம் காட்டு விலங்கினங்கள் மிருகங்கள் வந்து நாஸ்தி படித்து விட்டது. அதனால் இந்த ஆண்டு கப்பம் கட்டுவதற்கு வழிகளாவது வயிற்றிற்கே வழி இல்லாமல் பண்ணி தொல்ல தாங்க முடியல மகாராஜா. பண்ணி வந்து நோட்டி நோட்டி அறுவடை நேரத்தில் இருந்த எங்களுடைய பயிரெல்லாம் நிலங்களை வந்து இறங்குச்சு. ஒரு காப்பி எடுக்க முடியல குடிமக்களே. அதனால் மனம் வருத்தப்பட்டு எப்படி கப்பம் கட்டுவது? பயிர்கள் போனது கூட கவலைப்படல மனிதா. உங்களுக்கு கப்பம் கட்டுறதுக்கு முடியாது. மன வருத்தம் அதனால் மன வருத்தம். குடிமக்களே, இவ்வாண்டு அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிப்பணங்கள் நீங்கள் செலுத்த வேண்டாம். மட்டுமடையாது,
இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளவு உணவு சாப்பிடுறீர்களோ அவ்வளவு தானே மூட்டை மூட்டை வீட்டுக்கு வந்து சேரும். இப்போதே நான் கானகம் சென்று காட்டு மிருகங்களை அதை செய்து ஒரு அரண் அமைத்து வருகிறேன். நீங்க சென்று தலைமுறை முடியாது குடுத்துங்க எட்டமா சாப்பிடுங்க கொடுங்கப்பா. அதனே சொல்றேன் உனக்கு குட்டி வரலப்பா நீ கண்ணல வந்து சாப்பா நீ ஜெயித் கேட்ன கர்னி இவ்வளவு ஒரு ஆள் கிடைக்கலாம் அவள 10 ரூபாய் தர முடியாது மடக்கிற தலைய அப்ப என்ன பண்ண பாத்து முடி. அதனால் நீங்கள் சென்று மன நிறைவோடு சந்தோஷமா இருங்க. அனைத்த வீடு கிரகம் வந்து சேர போய் குடிமக்கள் செய்யக்கூடிய விளை நிலங்களில் காட்டு மிருகங்கள் அனைத்தும் மதம் செய்து வருகிறதா? அதனால் ஆயத்தை வந்து கூர்மை விடுத்து அனைத்து எடுத்துக்கொள். போலாமா? என்னன்னு பாடுறா? நான் என்ன கேக்குறேன்? நானும் ஒரு குஞ்சு அடிச்சிட்டேன். எலி குஞ்சு பால் ஊட்டி நம்ம ஊரா வந்து குட்டி சொல்லணும்டா. குஞ்சு ஏன் எலி குஞ்சுன்றாங்களா? அது பால் ஊட்டி தானே. கோழி குஞ்சு, குருவி குஞ்சு, மரவேண்டத்துல வரத்தானே வரும். சரி அடிச்சிட்டோம் அடிட்டோம். நாமோ இந்த கானகத்தில் நாம் இது செய்யும் சென்று காட்டு விலங்குகளை வேட்டையாடி ஆரம்பிக்கிறோம். ஆலமரம் கஞ்சி வச்சு மேலிக்கிட்டு நீ போ, அங்க போய் உட்காரு பாப்போம். சற்று நேரம் அதில் இலையிலே அமர்ந்து உடல் களைப்பை நீக்கி பிறகு நம்ம நாட்டுக்கு போவோம். அரண்மனை சொல்லலாம். வாடா 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 வாடா. குடும்ப குத்து விளக்கு சுப்பு தாசி சபையாயுடைய விதங்கான்